அண்மை செய்தி. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மீன்சுருட்டி கல்லாத்தூர் சாலையை மாநில நெடுஞ்சாலையாக மாற்றக்கோரி கருப்பு சட்டை அணிந்து 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நடராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் நடராஜ், விவரங்கள். ஜெயங்கொண்டம் அருகே மீன்சுருட்டி கல்லாத்தூர் சாலையை மாநில நெடுஞ்சாலையாக மாற்றக்கோரி மீன்சுருட்டி கடைவீதியில் 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கருப்பு ஆடை அணிந்து நூதன ஆர்ப்பாட்டத்திலே தற்போது ஈடுபட்டு வருகின்ற அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மீன்சுருட்டியில் கல்லாத்தூர் வரையிலுள்ள சாலையை மாநில நெடுஞ்சாலையாக மாற்ற வேண்டும் என அந்த கிராம மக்கள் தமிழக அரசுக்கு நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். இது தொடர்பாக அந்த கிராம மக்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தும் தமிழக அரசானது அந்த குறிப்பிட்ட அந்த சாலையை மாநில நெடுஞ்சாலையாக மாற்றுவதற்கு இதுவரையிலே எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை என்பதுதான் அவர்களின் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. இதனை வலியுறுத்தி தான் இன்றைய தினம் மீன்சுருட்டி கடைவீதியிலே 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கருப்பு ஆடை அணிந்து நூதன ஆர்ப்பாட்டத்திலே தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மீன்சுருட்டி கல்லாத்தூர் சாலையை மாநில நெடுஞ்சாலையாக மாற்றுவதற்கு தமிழக அரசு இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது, உடனடியாக மாநில சாலைக்கு டெண்டர் அறிவித்து சாலை பணிகளை தொடங்க வேண்டும். தொடங்காத பட்சத்திலே அடுத்த கட்டமாக மக்களை திரட்டி தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு போராட்ட குழுவினர் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த போராட்டத்திலே மீன்சுருட்டி, குண்டவெளி, வெட்டியார்பெட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கருப்பு சட்டை ஆடை அணிந்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சையத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நடராஜ்.